மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இதுவரை நமது வலைத்தளத்தில் உறுப்பினர்களாகாதவர்கள் உறுப்பினர்களாகிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் துணை வினைச்சொற்களில் would would என்ற துணை வினைச்சொல்லின் பயன்கள் பற்றி பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். Auxiliary verbs பாகம் 5b 11 main uses of would. woodin 11 பயன்கள். படக்காட்சி 214, நாள் 24/12/2023. See, send out இந்த ஆக்ஸிலரி என்ற இந்த சொல்லில் 5 அசைகள் 5 syllables இருக்கின்றன. அதை அப்படியே நாம் உச்சரித்தால் தான் அது முறையாக. அது ஆக்ஸிலரி அல்ல, ஆக்ஸிலரி. ஓ சில் இ எர் ஏ ஆக்ஸிலரி 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 ஆக்ஸிலரி. ஓகே, பாருங்க இங்கே இப்போ இதில் பாகம் 5b இதில் WOULD இந்த சொல்லினுடைய உச்சரிப்பு வரும் பாருங்க. உட் ஓ ஊ இட் இருந்தாலும் நம்மகிட்ட ஓவும் ஊவும் நம்ம தமிழில் சேர்ந்து வர்றதில்ல, ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி வருது. இது ஒரு செமி வவல் ஓ. இது ஓ, இது டபிள்யூ எழுத்து, இது ஒலி ஓ. ஊ இட் உட். பார்த்துக்கோங்க. Would acts as the past tense of will and auxiliary of the tense, and also as modal auxiliary. அதாவது ஒரு வில்லினுடைய இறந்த கால துணைவினை சொல்லாகவும் ஒரு குணாதிசய துணை வினை சொல்லாகவும் 2 நிலைகளில் would பயன்படுகிறது. Used to express the past events of the future in all persons. அதாவது இறந்த காலத்தின் எதிர்காலத்தை 3 இடங்களிலும், தன்னிலை முன்னிலை படத்தை 3 இடங்களிலும் வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. 3 இடங்களிலும் இறந்த காலத்து எதிர்கால நிகழ்வுகளை வெளிப்படுத்த பயன்படுகிறது. பாருங்கள். He said to me, I shall meet you tomorrow. Shall. First person shall use பண்ணிருக்காங்க. He told me that he would meet me the next day. He said to me, I shall meet you tomorrow. A direct speech, நேர்கூற்று. He told me that he would meet me the next day. Indirect speech, அயல் கூற்று, நேர்கூற்று, அயல் கூற்று. Forms of would in affirmatives, negatives, interrogatives and negative interrogatives. அதாவது நேர்மறை, எதிர்மறை, நேர்மறை வினா, எதிர்மறை வினா, இந்த 4லும் இந்த would-இனுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும் பாருங்கள். affirmative இது நேர்மறை would, நெகட்டிவ் எதிர்மறை would not wouldn't உச்சரிப்பு wouldn't 2 syllable wouldn't. interrogative would I do it, அதே மாதிரி எல்லா பேசும் would I do it. interrogative. negative interrogative would I not do it or won't I do it. இந்த 4 படிவத்தையும் நாம் பயன்படுத்துறதுக்கு பார்த்துக்கொள்ளுங்கள். affirmative, negative, interrogative, negative interrogative. would not, won't. would I not, would I do. Would is always followed by the by infinitive.
would வந்து பே இன்ஃபினிட்டி பாருங்க, என்ன ஏற்கனவே சென்றாக கொடுத்துருக்கேன். வினைச்சொல்லுக்கு முன்னால் டு இருந்தால் அது ஃபுல் இன்ஃபினிட்டி. வினைச்சொல்லுக்கு முன்னால் டு இல்லை என்றால் அது பே, அதாவது வெளிப்படையான இன்ஃபினிட்டி. பே இன்ஃபினிட்டி தனி வினையெச்சம். இது ஃபுல் இன்ஃபினிட்டி வினையெச்சம், முழு வினையெச்சம். இது தனித்த வினையெச்சம். பாருங்க, you would get good marks if you worked harder. You would get good marks if you worked harder. Expression of advice. அவ்வளோதான். அப்போ இங்கே பாருங்க, இங்கே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது பேர் இன்ஃபினிட்டி ப்ரெசன்ட் வெர்ப். அவ்வளோதான். யூசஸ் ஆஃப் would, அதாவது ஒரு 11 பயன்களை நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். would பயன்படக்கூடிய முக்கியமான 11 இடங்கள். ஒன்று பாருங்க, as it has already been noted, would is the past equivalent of will when will is used for the ordinary future. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வில்லின் இறந்த கால துணை வினைச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. வில் இது எதிர்காலத்தை பயன்படுத்தக்கூடியது. ஆக்சிலரியை பயன்படும் போது எதிர்காலத்தை குறிப்பதற்கு வில் பயன்படுகிறது. அந்த வில்லினுடைய பாஸ்டன்ஸாக would பயன்படுகிறது. He knows he will be late. He knows he will be late. Simple future. He knew he would be late. இங்கே present tense, இங்கே future tense. இங்கே he knew he would be late. இறந்த காலம். அதே செயல் இறந்த காலத்தில், இது நிகழ்காலத்தில் சொல்கிறாங்க, இது இறந்த காலத்தில். இறந்த காலத்தில் நிகழ்காலத்தில் சொல்லும்போது இது ஃபியூச்சர் டென்ஸாக இருக்குது. இது இறந்த காலத்தில் சொல்லும்போது அந்த வில் வந்து உட்டாகும். வில்லுக்கு பதில் உட்டை நாம் பயன்படுத்துகிறார்கள். அப்போ வில்லினுடைய இறந்த கால பாஸ்ட் டென்ஸாக would பயன்படுத்தப்படுது. அதன் பயன் ஒன்று. சிம்பிள் ஃபியூச்சர், இது பாஸ்ட். இங்கே இருக்கக்கூடிய இது வந்து வில் வந்து ஃபியூச்சர், இங்கே would வந்து பாஸ்ட். ரெண்டு பாருங்க, பாஸ்ட் இன்டென்ஷன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன். பாஸ்ட் இன்டென்ஷன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன், இறந்த கால எதிர்பார்ப்பு அல்லது யூகம். இறந்த கால எதிர்பார்ப்பு அல்லது யூகத்தை வெளிப்படுத்த பயன்படுகிறது. Similarly, would is the past equivalent of will when used to express intention or expectation. அதாவது விருப்பம் அல்லது எதிர்பார்ப்பை பயன்படுத்த வில்லை போன்று வில்லினுடைய வில்லினுடைய பாஸ்டன்ஸாக பயன்படுத்தப்படுகிறது. I said I will help him. Indirect speech. I said I will help him. I said that I would help him. Indirect speech. நேர்குற்று அயல்குற்று. நேர்குற்றில் வந்து அந்த சொன்னவருடைய வார்த்தைகள் அப்படியே இருக்கிறது. I will help him. I said I will help him. இங்கே I said that I would help him. இங்கே இன்டிரெக்டுக்கு மாறும்போது அது வந்து அந்த வில்ங்கிறது வந்து உட்டா மாதிரி இருக்கிறது. இதை பற்றி முழுமையாக டைரக்ட் இன்டைரக்டில் நம்ம பார்ப்போம். He said I won't lend you a penny. Direct speech. இந்த பென்னின்னு சொல்லக்கூடாது, penny. penny. Direct speech. He said I won't lend you a penny. He said that he wouldn't. இங்கே won't, will not. இங்கே wouldn't lend me a penny. Indirect speech. He said I won't lend you a penny. He said that he wouldn't lend me a penny. ரெண்டு பயன்கள் பார்க்கலாம். தென் மூன்றாவது பயன், இமேஜின்டு சிச்சுவேஷன்ஸ். அது ஒரு கற்பனையான சூழலை வெளிப்படுத்துவதற்கு. When used talking about the result of a possible or imagined situation or event or describing one. அது கற்பனையாக ஒரு செயலை சொல்லுவதற்கு. What would you do if you won? What would you do if you won rupees 1 lakh? Expressing imagination. கற்பனையை வெளிப்படுத்த. 1 லட்சம் ரூபா உனக்கு கிடைச்சால் என்ன செய்வார்? கற்பனையை வெளிப்படுத்த. I would be amazed if I got the job.
அந்த வேலை எனக்கு கிடைத்தால் நான் அதிசயித்து விடுவேன். எக்ஸ்பிரஸிங் இமேஜினேஷன், கற்பனையை வெளிப்படுத்தும். ஐ வுட் பி அமேஸ்ட், அப்படின்னு நான் மகிழ்ச்சி அடைந்து விடுவேன், அதிர்ச்சி அடைந்து விடுவேன் அந்த வேலை எனக்கு கிடைத்தால். அப்போ கற்பனையை வெளிப்படுத்துறது இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ் கூறுறதற்கு பயன்படுகிறது. 4, used when talking about something that did not happen. அதாவது இறந்த காலத்தில் நடவாத ஒரு செயலை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. used when talking about something that did not happen. I would have phoned you but there was no time. உனக்கு நான் ஃபோன் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு நேரம் இல்லை. உன்னோடு தொலைபேசியில் பேசியிருப்பேன் ஆனால் நேரம் இல்லை. எக்ஸ்பிரஸிங் வாட் டிட் நாட் ஹேப்பன், நடக்காத ஒரு செயலை சொல்கிறது. I would have phoned you but there was no time. நடக்காத ஒரு செயல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உனக்கு ஃபோன் பண்ண முடியலைன்னு அர்த்தம். What would have happened if I had not been there? What would have happened if I had not been there? நான் அங்கே இல்லாது இருந்திருந்தால் என்ன நடந்திருந்திருக்கும்? நான் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருந்திருக்கும்? அதான் நம்ம அப்படி சொல்ல நம்ம இவ்வளவு சொல்றதில்லை. நான் அங்கே இல்லாமல் இருந்தால் அப்படிதான் சொல்லுவோம். நான் அங்கே இல்லாது இருந்திருந்தால் என்ன நடந்திருந்திருக்கும்? அதுதான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட் இஃப் ஐ ஹேட் நாட் பீன் தேர். அப்போது அந்த சம்திங் அது நடக்காத செயலை, இறந்த காலத்தில் நடக்காத ஒரு செயலை வெளிப்படுத்த பயன்படுகிறது. 5, used to mention an unlikely situations or event that you want to happen. அதாவது நிகழ இல்லாத ஒரு செயலை நிகழ்வது போல் நாம் கற்பனை செய்து கொண்டு கருத்தை வெளிப்படுத்துது. நிகழ்வதற்கு சாத்தியக்கூறு இல்லாத ஒரு செயலை அது நிகழ்வதாக கற்பனை செய்து கொண்டு பேசுவதற்கு, நிகழ்வதற்கு சாத்தியமில்லாத நிகழ்வை அல்லது சூழலை வெளிப்படுத்த பயன்படுகிறது. I wish they would come and visit us. I wish they would come and visit us. அவர்கள் வந்து எங்களை பார்க்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். எக்ஸ்பிரஸிங் அன்லைக்லி எக்ஸ்பெக்டேஷன், நடக்க முடியாத ஒன்றை எதிர்பார்த்தல். எக்ஸ்பிரஸிங் அன்லைக்லி எக்ஸ்பெக்டேஷன், நிகழ இயலாத எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துதல். ஐ விஷ் தே வுட் கம் அண்ட் விசிட் அஸ். அப்படின்னா அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து என்னை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனால் அவங்க வரமாட்டாங்க. ஐ விஷ் தே வுட் கம் அண்ட் விசிட் அஸ். 6வது பயன் பாருங்க. used to say that something happened often or regularly in the past. இறந்த காலத்தில் அடிக்கடி அல்லது முறையாக நிகழ்ந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்த பயன்படுகிறது. 6வது பயன் இறந்த காலத்தில் அடிக்கடி அல்லது முறையாக நடந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்த. When we worked in the same office, we would often have tea together. When we worked in the same office, we would often take tea together. நாங்கள் ஒரே அலுவலகத்தில் பணியாற்றிய பொழுது இருவரும் ஒன்றாக தேநீர் அருந்துவோம். When we worked in the same office, we would often have tea together. நாங்கள் ஒரே அலுவலகத்தில் பணியாற்றிய பொழுது ஒன்றாக தேநீர் அருந்துவோம். எக்ஸ்பிரஸிங் பாஸ்ட் ஈவெண்ட். On, not on, on summer evening, they would sit out in the garden. On summer evening, they would sit out. They would sit out in the garden. Expressing past event. 7. Spoken. Requesting. அதாவது பேச்சு ஆங்கிலம், ஸ்போக்கன் இங்கிலீஷ். ரிக்வெஸ்ட், வேண்டுகோள் விடுத்தல். யூஸ்டு டு ஆஸ்க் சம்ஒன் பொலைட்லி டு டூ சம்திங். ஒருத்தரை ஒரு செயலை வந்து செய்ய சொல்லணும், அதை ரொம்ப நாகரிகமான முறையில் அதை சொல்லணும். யூஸ்டு டு ஆஸ்க் சம்ஒன் பொலைட்லி டு டூ சம்திங். ஒரு செயலை செய்வதற்கு ஒருவரை பணிவுடன் வேண்டுவதற்கு அல்லது நாகரிகமாக வேண்டுவதற்கு.
Would you bring me some water? Polite request. Would you bring me some water? Polite request. Would you mind waiting outside? Polite request. Would someone please tell me what is going on? Polite request. Would you shut the window please? Polite request. See, request அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதாவது பணிவோடு அல்லது நாகரிகமாக ஒரு செயலை ஒருவர் செய்ய சொல்கிறது. ஒரு செயலை ஒருவர் செய்ய சொல்வதற்கு நாகரிகமான முறையில் வேண்டுதல். ஆஃபரிங் ஆர் இன்வைட்டிங், அதாவது ஆஃபரிங் ஆர் இன்வைட்டிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதாவது ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுப்பதற்கோ அல்லது ஒரு நிகழ்வுக்கு அழைப்பதற்கோ, ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுப்பதற்கோ அல்லது ஒரு நிகழ்விற்கு ஒருவரை அழைப்பதற்கோ இந்த பயன்படுத்தப்படுகிறது. Used to offer something to someone or invite them somewhere politely. ஒரு பொருளை கொடுப்பதற்கு அல்லது ஒரு அழைப்பை விடுவதற்கு நாகரிகமான முறையில் வேண்டப்படும் பொழுது பயன்படுகிறது. வேண்டும் பொழுது. வேண்டும் பொழுது பயன்படுகிறது. Would you like a coffee? Would you like a coffee? காஃபி சாப்பிட்றீங்களா? வேண்டுகோள், ஆஃபரிங். Would you like a coffee? Polite request. காஃபி சாப்பிட்றீங்களா? We are going to the beach this evening. Would you be interested in coming? இன்று மாலை நாங்கள் கடற்கரைக்கு செல்கிறோம். வருகிறீர்களா? Would you be interested in coming அப்படின்னா வருகிறீர்களா? Polite request. அப்போது ஒரு பொருளை கொடுப்பதற்கோ அல்லது ஒரு அழைப்பை விடுவதற்கோ நாகரிகமான முறையில் கூறுவதற்கு இந்த பயன்படுகிறது. Would you like a coffee? We are going to the beach this evening. Would you be interested in coming? வருகிறீர்களா? அப்போ 8 ஆஃபரிங், அது ஸ்போக்கன் இங்கிலீஷ். 9 பாருங்க, பாஸ்ட் பர்பஸ், இறந்த கால ஒரு நோக்கத்தை, பாஸ்ட் பர்பஸ் இறந்த கால நோக்கத்தை வெளிப்படுத்த. Used after so that to show that someone was trying to make something happen or prevent something. இறந்த காலத்தில் used after so that to show that someone was trying to make something happen or to prevent something. அதுக்காக இந்த ஊட்டை பயன்படுத்துகிறார்கள். இறந்த காலத்தில் ஒரு செயல் நிகழ்வதற்காக அல்லது நிகழாமல் இருப்பதற்காக எடுக்கப்பட்ட செயலை வெளிப்படுத்த பயன்படுகிறது. ஒரு காலத்தில் ஒரு செயல் நடப்பதற்கு அல்லது நடவாமல் இருப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை வெளிப்படுத்த பயன்படுகிறது. We packed all books in wooden boxes so that they wouldn't get damaged. We packed all the books in wooden boxes so that they won't get damaged. அதாவது புத்தகமெல்லாம் பழுதடைந்து விடக்கூடாது என்பதற்காக அதை ஒரு மரப்பெட்டியில் நாங்கள் அடுக்கி வைத்தோம். Past tense. We packed all the books in wooden boxes. எதுக்காக? So that they wouldn't get damaged. ஓகே, அப்போ இந்த இறந்த பாஸ்ட் பர்பஸ், அதாவது இறந்த கால நோக்கம். எக்ஸ்பிரஸிங் பாசிட்டிவ். 10 பாருங்க, அட்வைஸ் ஸ்போக்கன், யூஸ்ட் when giving or asking for advice. அதாவது used for giving asking for getting advice. அதாவது அறிவுரை வழங்குவதற்கும் அறிவுரை கேட்பதற்கும் பயன்படுகிறது. You would get good marks if you worked harder. Giving advice. கடிந்து உழைத்தால் அதிக மதிப்பெண்களை பெறுவாய். Would you help me if I needed your help? Would you help me if I needed your help? Asking advice. அறிவுரை கேட்க, அதாவது அறிவுரை கேட்க, அதாவது எனக்கு தேவைப்பட்டால் நீ எனக்கு உதவி செய்வாயா? அறிவுரை கேட்டேன். எனக்கு தேவைப்பட்டால்
would you help me if I needed your help. அதாவது ரிக்வஸ்ட், அட்வைஸ் தான், ரிக்வஸ்டிங் அட்வைஸ். அப்போ அட்வைஸ் ஸ்போக்கன், அதாவது அறிவுரை கொடுப்பதற்கும் அறிவுரை வழங்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. 11வது பயம் used in if clauses type 2 and type 3. if clauseல type 2 type 3 இந்த ரெண்டிலையும் பயன்படுத்தப்படுகிறது. if you worked harder you would get good marks. கடிந்து உழைத்தால் நீ அதிக மதிப்பெண்களை பெறுவாய். பாசிபிள், நிகழத்தக்கது, இது பாசிபிள் டைப். இந்த ரெண்டுலேயே பாசிபிள் டைப்பும் இருக்குது, இம்ப்ராபபிள் டைப் இருக்குது. ரெண்டையுமே ப்ளஸில் பயன்படுத்த. இப் ப்ளஸ் டைப் 2ல் ஒன்று பாசிபிள், இன்னொன்று இம்ப்ராபபிள். நாங்கள் உங்களுக்கு பாசிபிளாக காமிச்சிருக்கேன். இப் ப்ளஸ் தேர்ட் டைப், இது இம்பாசிபிள், நடக்க முடியாது. இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்டர் யூ வுட் ஹேவ் காட் குட் மார்க்ஸ். கடிந்து உழைத்திருந்தால் நீ அதிக மதிப்பெண்களை பெற்றிருந்திருப்பாய். அப்படின்னா நீ கடிந்து உழைக்கவில்லை, அதிக மதிப்பெண்களை பெறவில்லை. இம்பாசிபிள், அது நிகழ இயலாதது. அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, அதாவது இங்கே இந்த வகுப்பில் இந்த உட் வில்லினுடைய பாஸ்டன்ஸ் ஆகிய உட் வில்லினுடைய பாஸ்டன்ஸ் ஆகும். அதாவது காலங்களை குறிப்பதற்கு, டென்ஸை குறிப்பதற்கு வில்லினுடைய பாஸ்டன்ஸாக பயன்படுகிறது. அதுபோக ஒரு மோடல் ஆக்சிலரியாக, அதாவது குணாதிசய வினை சொல்லாக அதிக இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறாக உட் என்ற துணை வினை சொல்லி 11 பயன்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். முக்கியமான பயன்களை எடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எப்படி வில் எப்படி முக்கியமோ அதே மாதிரி உட் என்று சொல்லும் மிக மிக முக்கியம். மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள். அடுத்தபடி இந்த உட் என்ற சொல்லினுடைய உச்சரிப்பு ஓ ஊ இட் உட். நம்ம தமிழில் ஓ ஊங்கிறது என்ன உட், ஓ ஊ இட் உட். அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, கல்வியாளர்களே, இதுவரை இந்த உட் என்னும் துணை வினைச்சொல்லின் பயன்கள் சார்ந்த என்னுடைய உரையாடலை, என்னுடைய வகுப்பினை கவனித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.